நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். இந்த படத்தை வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பார்க்கும்போது தான் பார்த்தேன். சம்பவம் அத்தியாயம் 1 ஒரு மலையாளத்தில் ஒரு லூப் மூடில் ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் இந்த மூவி. இந்த படம் ரிவ்யூ பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மாதிரி வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டருக்கும் கேரளா பார்டருக்கும் இருக்கிற இடப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. இந்த கதையில் வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு சாமி இருக்குது. அந்த சாமியை கும்பிட்டு அந்த சாமி வழியாக வந்து நடக்கிற ஒரு அநீதிக்காக அங்கே உள்ளே வர எல்லா மக்களையும் வந்து மர்மமான முறையில் கொலை நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு லூப் மோடில் வந்து நம்ம டேரக்டர் வந்து எல்லாருமே கொலை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இதுக்கு மத்தியில் வந்து ஒரு காவலாளி மாட்டிக்கிறாரு. அந்த காவலாளி மாட்டினவரை காப்பாற்றுறதுக்கு உங்கள் டீம் போகிறாங்க. அந்த டீமில் போனவங்க எல்லாரும் உயிரோட வந்தாங்களா இல்லையான்றதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக வச்சுருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரன்னிங் டைமாக வருது. 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் ரன்னிங் டைமாக வருது. இந்த படத்தில் அஷா கல்லர், வினோத்குமார், அசாம் ஜமால் இவங்க தான் வந்து மெயின் கேரக்டராக வச்சுருக்காங்க. டேரக்டர் நம்ம ஜித்து சதீஷன் அவர் தான் வந்து இயக்கத்தில் எழுதியிருக்காங்க. இந்த படம் வந்து எங்கேயுமே சலிக்காமல் செம்ம ஸ்பீடாக போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் வந்து பரபரப்புலேயும் உச்சக்கட்டமாக இருக்குது. இந்த படம் நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இது மலையாளத்தில் வந்து மீண்டும் ஒரு 2026 வந்து நாங்கள் அடிப்போம்டா படத்தை வச்சு அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்து அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். டைம் லுக் படத்தில் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானலில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த காட்டுக்குள்ளே ரத்தம் சிந்துறதுனால அந்த ரத்த சிந்தர் மூலமாக காட்டுக்குள்ளே நடக்கிறதே வந்து ரிப்பீட்டாக நடக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிக்கனவர் வந்து எப்படி காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வச்சு டேரக்டர் சும்மா சூப்பராக பூந்துருப்பார். இந்த படத்தோட சினிமாட்டோஃபும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, பேக்ரவுண்டும் சரி, லொக்கேஷனும் சரி, கூஸ் பம்ப்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குரிய ஸ்க்ரீனும் ஒர்க்கையும் வந்து சூப்பராக அட்டகாசமாக வந்து நம்ம படத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்துருக்கலாம். அந்தளவுக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோவோடைய டேரக்ட் அவர் தான் வந்து முழு மூச்சாக வந்து படத்தில் வந்து மெயின் ரோலாக இருந்துச்சுக்காரு. அவர் வந்து தன்னுடைய அப்பாவை காப்பாற்றுறதுக்காக பாடுபட்டு காப்பாற்றிறாரு. கடைசி ஃபியூச்சரில் வந்து அவருக்கு அப்படியே ரிவேட்டாக வந்து கடைசி கிளைமேக்ஸில் இவர் எஸ்எஸ்ஆராகவும் இருக்கவர் இன்ஸ்பெக்டராகவும் இருப்பார். அந்த ரோலில் வரும்போது ஒரு பொண்ணு அதே இடத்துல அதேமாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ வந்து முதல்ல வந்து நடக்குது ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது அவங்க அப்பா. இந்த மாதிரி இந்த விதத்தில் கிளைமேக்ஸில் நடக்கிற வந்து அவங்க பொண்ணு சாகிற மாதிரி காட்டுவாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு மேலே வந்து படத்தை எண்டிங்கில் வச்சுருக்காரு. இந்த படத்தை பார்க்கணும்னா நீங்கள் கம்பல்சரி ஓடிடியில் பாருங்கள். ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு தமிழ் டப்பில். நான் பார்த்ததில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைம் லூப் மூவின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு படத்தில் வந்து மாநாடு சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்தாலுமே மலையாளத்தில் வந்து ஒரு படம் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பார்த்தா தான் புரியும்ன்ற அளவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஸ்டோரி வச்சு தான் எடுத்திருக்காங்க. எனக்கு செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது கொஞ்சம் நிறையா இடத்துல எனக்கு ஸ்டோரி இன்னும் புரியலை. 2 தடவைக்கு 3 தடவை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி சொல்லலாம். யாருக்கெல்லாம் ஒன் டைம்லேயே பார்த்தப்போ எனக்கு படம் புரிஞ்சிச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். த பெஸ்ட் மூவி ஆஃப் மலையாளம் 2026 மார்ச்லேயே வந்த படம். இந்த படம் இப்போ தான் தமிழில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுப்பா அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் ரிவ்யூ போடுறவங்க எல்லாருக்கும். இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2 தருவேன். லூப் மூடில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, ஒரு ஹாரர் ஜேர்னலில் வந்து நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே ஹேட்ஸ் ஆஃப் இந்த படத்தோட குழு டீமுக்கு. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி இது போன்ற படங்கள் வந்தாலும் வரவேற்கத்தக்கது. மலையாள சினிமாவில் என்றுமே வந்து இந்த மாதிரி படங்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய டேரக்டர் டீம் வந்து நிரூபிச்சிட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவின்னு சொல்லலாம் இந்த மூவி. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர காட்சிகளும் சரி, இந்த படத்தில் முழுக்க மிஸ்கின் படம் மாதிரி தாங்க. படத்தில் பாடல்கள் எதுவுமே இல்லை. படம் ஒரு இன்ட்ரெஸ்டான சீனில் போகும்போது நான் எதுக்குப்பா பாடல் வைக்கின்ற மாதிரி படத்தோட டேரக்டர் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக்கு மட்டுமே தான், படத்தோட ஸ்டோரி மட்டுமே தான். எந்த பாடலும் கிடையாது, எந்த காமெடியும் கிடையாது, எந்த ஜோக்கும் இந்த மாதிரி காமெடி காட்சிகள்லாம் எதுவுமே கிடையாது. ஃபைட் சீன்ஸ் வந்து யதார்த்தமான காட்சிகளை தான் வச்சுருக்காங்க. படத்தோட டேரக்டர் இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பாருங்கள். படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் அறிக்கையுடன் பாய் விவர்ஸ்.